இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் பப்ளிக் பேத்தை ஆட் பண்ண முடியும் வெப்பேக் கான்ஃபிகரேஷன்லன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேக்கில் நம்மளுடைய ஆப்பிள் இமேஜை காமிக்கிறதுக்கு டிஸ்ட் ஃபோல்டர்லேருந்து அது ஒரு இமேஜை காமிக்குது. பார்த்தீங்களா? ஏன் அது டிஸ்ட் ஃபோல்டரில் வச்சுருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வெப் ஆப் கான்ஃபிகரேஷனில் நம்ம அவுட்புட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பேத்தில் டிஸ்ட் ஃபோல்டர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்குள்ளே தான் அது வைக்கும். நீங்கள் இந்த டிஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்த ஒரு இமேஜை அது காமிக்குது. அதுதான் நம்மளுடைய ஆப்பிள் இமேஜ். அதை பெயரெல்லாம் மாற்றி அதை வச்சுருக்கு. நம்மளுடைய அதே இமேஜ் தான். ஆனால் இந்த ஆப்பிள் இமேஜோடைய பேத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக அது கொடுத்துருக்கோம். இது டேரெக்டான லோக்கல் ஃபைல் சிஸ்டமோட பேத் தெரியுதா? இ ட்ரைவில், டீச் ஃபோல்டரில், வெப்பேக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த ஃபைல் சிஸ்டமோட பேத்து கொடுக்குது. நீங்கள் இந்த bundle.js ஃபைல் கொடுத்த மாதிரியே ரிலேட்டிவ் பேத்தும் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் கான்ஃபிகரேஷனில் பப்ளிக் பேத்துன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் செய்யணும். இதுக்கு நம்மளுடைய இந்த அவுட்புட்குள்ளே இந்த பேத்துன்ற ப்ராப்பர்ட்டி கீழே பப்ளிக் பேத் கேமல் கேஸில் கொடுக்கணும். இதில் மேலே நம்ம கொடுத்த மாதிரியே ./distன்னு கொடுத்தா இந்த கரண்ட் ஃபோல்டர்லேருந்து டிஸ்ட் ஃபோல்டருக்கான பேத்தை கொடுக்குறோம், பப்ளிக் பேத்தை. இப்போ இது இங்கேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ரிலேட்டிவ் பேத் இந்த டிஸ்ட் ஃபோல்டரை குறிக்குது. முடியும் போது ஸ்லாஷ் இருக்கணும், ட்ரெயிலிங் ஸ்லாஷ். இப்போ போயிட்டு திரும்பவும் நம்மளுடைய npm run buildன்ற அந்த கமாண்டை ரன் பண்ணோம்னா மறுபடியும் வெப்பேக் கம்பைல் பண்ணும். இந்த தடவை பப்ளிக் பேத் என்ன கொடுத்துருக்கோ அந்த பேத்துக்கு தான் கம்பைல் பண்ணும். இப்போ போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், அதே இமேஜ் தெரியும். ஆனால் இந்த தடவை ரிலேட்டிவ் பேத் பாருங்கள், ஆப்பிள் இமேஜுக்கு ./dist இந்த மாதிரி வந்திருக்கு. ஆக இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக் பேத்தை செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம். எதுக்கு நான் இந்த மாதிரி ரிலேட்டிவ் பேத் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில சமயம் உங்கள் கரண்ட் ஃபோல்டர்லேருந்து நீங்கள் ஒரு சில ஃபைல்ஸை காமிக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் பப்ளிக் பேத்தை கொடுக்கலாம். ஆனாலும் இன்னொரு பயனும் இருக்குது. நீங்கள் பப்ளிக் பேத்தை நேரடியாக இந்த மாதிரி ஒரு URL கூட வச்சு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு mywebsite.com/ அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பேத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேத்தை நான் கொடுத்துட்டு திரும்பவும் npm run buildன்ற இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். இந்த தடவை பேத் எப்படி வரும்னு பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த தடவை இந்த டொமைன் வெப்சைட்டுக்கு இந்த ஃபைலானது காமிக்கப்படணும்னு கொடுத்துருக்கு. ஆனால் அந்த டொமைன் ஒன்று இல்லவே இல்லை, அதே மாதிரி அதுக்குள்ளே அந்த ஃபைலும் கிடையாதுன்றதால இங்கே இமேஜ் தெரியல. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் இப்போ இதை செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டொமைனுக்கு ஏற்ற மாதிரி கூட பப்ளிக் பேத்தை வச்சுக்கலாம். இப்போ தான் நான் திரும்பவும் டிஸ்ட்ன்ற ரிலேட்டிவ் பேத்துக்கே வச்சுக்கிறேன். திரும்ப கம்பைல் பண்ணிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணால் திரும்ப இமேஜ் வந்துடும். இந்த தடவை ரிலேட்டிவ் பேத்துக்கு. அதோட இந்த இமேஜ் எப்படி வருதுன்ற செயல்பாடு உங்களுக்கு முன்னே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த image.jsல அந்த ஆப்பிள் இமேஜை கொண்டு வந்து ஆப்பிள் இமேஜ்ன்ற பேரில் இமேஜ் டேக்கை க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூவாக கொடுக்குறோம். அப்புறம் அதை பாடியில் அப்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்போர்ட் செஞ்ச இந்த ஃபங்க்ஷனை index.jsல கால் பண்ணுறோம். அதை அப்படி கால் செய்யும் போது தான் நம்மளுடைய அவுட்புட்டில் இந்த ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் நிற்கிது, இமேஜ் டேக் க்ரியேட் பண்ணி. புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.